உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் முட்டல் மோதல்களுக்கு இடையே போலீசார் அலுவலக வாயிலை பூட்டும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த முற்றுகை போராட்டமானது நடத்தப்பட்டது? இதனுடைய முழுமையான பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியைச் சேர்ந்தவர் வரதராஜன். வழக்கறிஞரான இவர் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினராக உள்ளார். இவர் மீது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடமதுரை காவல் நிலையத்தில் புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் சித்திக் என்பவர் இந்த வழக்கறிஞர் வரதராஜன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இது வேண்டுமென்றே போடப்பட்ட பொய் வழக்கு என்றும் இந்த வழக்கை உடனே வாபஸ் பெற வேண்டும், வழக்கு பதிவு செய்த சார்பு ஆய்வாளர் சித்திக்கை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று திண்டுக்கல் மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கோர்ட் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரிசையாக ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் சிறிது நேரத்தில் தள்ளுமுள்ளாக மாறியது. இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வந்தது. இதையடுத்து அங்கிருந்த போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த பிரதான நுழைவாயிலை அடைத்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் இருந்த வழக்கறிஞர்கள் அங்கு 50க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் பாதுகாப்பை மீறி அந்த பகுதியில் நுழைவாயில் முன்பே உட்கார்ந்து. நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.